நம்ம இப்போ எல்லாருமே பிராய்லர் கோழி நிறையா சாப்பிட்றோம் அதனால தான் அப்படின்றாங்க. அது ஒரு காரணமாக இருந்தால் சொன்னாவே அச்சுச்சோ என் குழந்தைக்கு சைனஸ் இருக்குது, இல்லை தலைவலிக்கும், தலையில் தண்ணி பட்டாவேன்னு சொல்லி தலையில் எண்ணெயும் வைக்கிறது இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு காதில் எப்போ பார்த்தாலும் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது, காதில் சீல் வருது, இல்லை காதில் ஏதோ ஒரு சத்தம், காது அடைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தினாலையும் உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றத்தினாலையும் நம்ம எக்கச்சக்கமான வியாதிகளை சந்திச்சுட்டு வரோம். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு நம்ம உடலே நல்ல மருத்துவர் அப்படிங்கிற கிளினிக்கை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர் இந்திரா அவங்கள தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை பத்தின அறிமுகம். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய பெயர் இந்திரா தேவி. நான் செங்கல்பட்டில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த அக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கிளினிக் நேமே நம் உடலே நல்ல மருத்துவர். நான் ஆரம்பிக்கும் போதே நம் உடலே நல்ல மருத்துவர் அப்படின்ற பேரில் தான் ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் அப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. என்னுடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கேன். ப்ளஸ் இது இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் டிசிஎம் அக்குபஞ்சர், நியூட்ரிஷன் டயட், பேசிக் பிராணி ஹீலிங், ப்ளஸ் இது இல்லாமல் யோகா டீச்சர் அந்த ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கேன் ஸ்கில் ட்ரஸ்ட்டில். இயற்கை வைத்தியத்துல முதல் படியா நம்ம உடம்பே பேசும், நம்ம உடல் பேசக்கூடிய மொழியை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம உடம்பு எப்படி பேசும், எந்த மாதிரியான மொழியில பேசும், அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கொடுக்க முடியுமா? ஆமாம்ப்பா, நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பேசுகிற மொழி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மொழியில் தான் அது பேசும். அப்போ அவங்கவுங்க உடம்புக்கு தான் அது புரிதல் வரும். அதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2-3 வயசு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அது அம்மா கிட்ட பூவா பூவா அப்படின்னு கேட்டால் அது அவங்க அம்மா சொல்லுவாங்க. நம்மளுக்கு புரியாது. நம்ம என்ன வேணும்னு கேட்டால் பூவா பூவா அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மா உடனே சொல்லுவாங்க, இவன் சாப்பிட கேட்குறான் அப்படின்னு கேட்பான். இன்னொரு குழந்தை மம்மம் மம்மம்னு, நம்ம போய் என்ன அம்மான்னு கேட்டால் மம்மம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, இவன் மம்மம் கேட்குறான்னா சாப்பாடு கேட்குறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா. இன்னொரு சில குழந்தை வேறு மாதிரி, ஒரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி அந்த சாப்பாடு வேணும் அப்படின்றத ஒவ்வொரு மொழியில் கேட்கும். ஆனால் அது நம்மளுக்கு புரியாது. ஆனால் அது அவங்க அம்மாவுக்கு கரெக்டாக சொல்லுவான். என் குழந்தை இப்போ சாப்பிட தான் கேட்குறான், தண்ணி கேட்குறான் அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மாவுக்கு பர்ஃபெக்டாக குழந்தையோட மொழி புரியும். மற்றவங்களுக்கு புரியலனாலும் குழந்தையோட அம்மாவுக்கு பர்ஃபெக்டாக அது புரிஞ்சிடும். அந்தளவுக்கு தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு இணைப்பு இருக்குது. அதே மாதிரி நம் உடம்பு உள்ளுறுப்புகள் என்ன பேசுது அப்படின்றத நம்மளுக்கு மட்டும்தான் புரியும். அதாவது இப்போ எனக்கு வயிறு வலி அப்படின்றது எதனால் வயிறு வலிக்குது அப்படின்ற உணர்வு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இதை பொதுவாக எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னா உடனே அதுக்கு ஒரு மாத்திரையோ இல்லை அதுக்கு ஒரு தைலம் இந்த மாதிரி உடனே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். பட் ஏன் வலிக்குது அப்படின்ற உணர்வு, அந்த உடம்பான மொழி எனக்கு மட்டும்தான் புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு கிட்னி பலவீனமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சிறுநீரகம் பலவீனமாக இருக்குன்னா அது எதன் மூலியமாலாம் எத்தனை மொழியில் அது பேசும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேர் வச்சுருக்காங்க, 10 பேர் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 10 பேருக்குமே சிறுநீரகம் பலவீனமாக இருக்குது. அது கெட்டு போச்சுன்னு நான் சொல்ல வரல. ஒருத்தருக்கும் கிட்னி அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்குது. அந்த 10 பேருக்குமே கிட்னி அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்குன்னா அது எப்படிலாம் பேசும் அப்படின்னா, ஒருத்தருக்கு சொல்லுவார், எப்போவுமே எனக்கு இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூரின் போய்கிட்டே இருப்பேன், எனக்கு ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னொரு பர்சன் சொல்லுவார். 3வது ஒருத்தர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் முடி கலண்டு கொட்டுதுங்க, மற்றபடி என் உடம்பு நல்லா தான் இருக்கு, ஆனால் முடி கை வச்சேன்னா போதும் அப்படியே கொட்டுது அப்படின்வாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு உடம்புலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, மூட்டுக்கு எல்லா ஜாயிண்ட்டும் பயங்கரமாக வலிக்குது அப்படின்வாங்க. இன்னொருத்தர், எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு காதில் எப்போ பார்த்தாலும் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது, காதில் சீல் வருது, இல்லை காதில் ஏதோ ஒரு சத்தம், காது அடைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் எனக்கு முட்டி வலி எதுவுமே கிடையாதுங்க, நைட்டு நான் படுத்துட்டா போதும் அந்த கால் தொடை கெண்ட சதெல்லாம் அப்படியே உள்ளே கொட்டாயிற மாதிரி ஒரு வித வலி இருக்குங்க, நைட்டு என்னால் தூங்கவே முடியல அப்படின்வாங்க. அப்போ ஒரே கிட்னி பலவீனம் தான், ஆனால் அந்த மொழிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கிட்டே இருக்கும். இன்னொரு சிலருக்கு ஈவன் ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட ஆகிட்டே இருக்கும். இன்னொரு சிலருக்கு கிட்னி சூடாகிட்டே இருந்தால் அவங்களுக்கு அப்பப்போ கிட்னியில் கல் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே தொந்தரவு, கிட்னி சூடாகிருக்கு அவ்வளோதான். ஆனால் பேசுகிற மொழிகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த வெவ்வேறு விதத்துக்கும் வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உனக்கு காது கேட்கலையா, அதுக்கு ஒன்றே ஒரு ஃபுல்லாக செக்கப் பண்ணி அது உள்ள ஒரு ப்ரெஷர் அடித்து உள்ளே அழுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு வாஷர்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. இதுவே உனக்கு கிட்னியில் கல் இருக்கா, அந்த கல்லை உடச்சி எடுக்கிறேன்னு சொல்லி வருஷம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்துக்கிட்டே இருக்காது, ஏன் அப்படின்றதே தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு முதுகு வலி இருக்கா, அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு, L4 L3 எல்லாம் பல்ஜ் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தனியாக வைத்தியம். இல்லை உங்களுக்கு கால் கெண்ட சதெல்லாம் வலிக்குதா,
அதுக்கு ஒரு வைத்தியம் இல்லை ஒரு தைலத்தை போட்டுட்டு கிடக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த யூரின் போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து உனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே விதம், அதாவது நம்ம உள்ளுறுப்பான கிட்னி சூடாக இருக்குது, ஆனால் நம்ம பேசுகிற மொழிகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. அதற்கு நம்ம இயற்கை சார்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது 100% கிளியர் ஆகும். அதனால தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்த நோயுமே எங்களால் சரியே பண்ண முடிய மாட்டேங்குது. இது அவ்வளோதாங்க, நீங்கள் இது கூடயே பிரயாணம் பண்ணுங்கள், நாங்கள் எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டோம், எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டோம், ஈவன் எல்லா ஸ்கேன் பார்த்துட்டோம், எல்லா ரிப்போர்ட்லேயும் சூப்பராக இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறது காரணம் உள்ளுறுப்பு பலவீனம். அது ரொம்ப முத்தி போனால் மட்டும்தான் எக்ஸ்ரேலேயே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் மூட்டு வலின்னு போகிறாரு, ஆரம்பத்துலேருந்து எல்லா ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு கிட்டத்தட்ட 10 வருஷம் அவர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 10-20 வருஷம் கழித்து பார்த்தோன்னா ஸ்கேனில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு முட்டி எலும்பு தேஞ்சு போச்சு. எப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனால் அந்த 10 வருஷமாக வலிக்கு மாத்திரை போடும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரே நல்ல ஒரு உறுப்பு கெட்டு போகாது. அப்போ 10 வருஷமாகவே கிட்னி ஓவராக சூடாயிட்டே இருந்திருக்கு. நம்ம அதற்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கும்போது வலியும் கிளியர் ஆகிருக்கும். மேற்கொண்டு அந்த கிட்னி இன்னும் பலவீனம் அடையாமையும் நம்ம பார்த்துருக்கலாம். இப்போல்லாம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் 5-6 வயசுலயே வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆளாயிடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பெண் குழந்தைகளை தப்பிக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும், இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமாம், இப்போ இருக்க காலகட்டத்தில் 8 வயசு 10 வயசு எல்லாமே வெள்ளைப்படுதல் அதிகமாயிட்டே இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, வெஜினா பகுதி அளவுக்கு அதிகமாக வெந்து போயிடுச்சு. அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு அதுக்கு நிறைய வாஷெல்லாம் வந்துடுச்சு. பட் என்ன தான் பண்ணாலும் எங்களுக்கு வெள்ளைப்படுதல் நிற்கவே இல்லை அப்படின்னு நிறையா பேர் புலம்பிட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வைஸாகவே வந்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முக்கிய காரணம் உள்ள கல்லீரல், சிறுநீரகம் எல்லாமே ஓவராக வெந்து போச்சு. ரொம்ப முக்கியமானது உடலில் இருக்க அனைத்து உறுப்புமே உஷ்ணமாக இருக்குதுன்னு பேசுகிற மொழி தான் ஒயிட் டிஸ்சார்ஜ், அதுவும் சின்ன குழந்தைங்க. அப்போ இவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆனால் இந்த விஷயத்த சொன்னாவே அச்சோ என் குழந்தைக்கு சைனஸ் இருக்குது, இல்லை தலைவலிக்கும், தலையில் தண்ணி பட்டாவேன்னு சொல்லி தலையில் எண்ணெயும் வைக்கிறது இல்லை, தேய்ச்சி குளிக்கிறதும் கிடையாது, எண்ணெய் தேய்ச்சும். அப்போ சைனஸ் இவங்களாம் இருக்கிறவங்க குளிக்கக்கூடாதுன்னா சைனஸ் இந்த தலைவலி வர்றதே ஓவர் உஷ்ணத்தால் தான். ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா மட்டும்தான் அதுக்கு நிரந்தர தீர்வு. நான் இதெல்லாம் செஞ்சால் எனக்கு பயமாக இருக்குது, டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து நீ எதுவுமே பண்ணாத, சைனஸ் உனக்கா, நீ எதையுமே நீ தலைக்கே எண்ணெய் வைக்காதன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி நாங்கள் இதை பண்ணுறது அப்படின்னா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கி எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்க, நான் சொல்லிட்டேனேன்ட்டு எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்க, குளித்த அடுத்த செகண்ட் சைனஸ் சளி வரலாம். அந்த சூட்டு சளி எல்லாம் வெளியே வர்ற வரைக்கும் வரதான் செய்யும். ரொம்ப பயமாக இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளத்தை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்ன பண்ணணுன்றதை நான் கைட் பண்ணுறேன். ஸோ அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பயமே இல்லை. எனக்கு சைனஸ் இருக்குது, தலைவலிக்கும், எனக்கு இங்கே மூஞ்செல்லாம் வீங்கிடும், தண்ணி பட்டா, அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாம் பயப்படாமல் நீங்கள் தைரியமாக இதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வெள்ளைப்படுதுலேருந்து சூப்பராக வெளியேறலாம். இன்னும் ரொம்ப முக்கியமானது, வெஜினல் பகுதி வந்து தன்னைத்தானே அது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இயற்கையாகவே அது அப்படி தான் நடக்கும். அதனால தான் அந்த இடம் ஒரு வித பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அதுதான் அந்த இடத்துல வந்து உங்களை ஒரு கதகதப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிசுபிசுப்பே போய் வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஒரு ரப்பர் மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவே ஒரு சிலருக்கு ஓவராக எரிச்சலாகவே இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசுது, அது நோய் கிடையாது. அந்த இடத்துல நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறங்க, அந்த இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறங்க ஃபஸ்ட்டு அந்த டெட்டாலு, சேவலான் இல்லை ஏதாவது ஆன்டிசெப்டிக் க்ரீமு இதெல்லாம் போட்டு தயவு செய்து வாஷ் பண்ணுறதை நிறுத்திடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆனால் அவங்க ரெகுலராக பண்ணுறதே இதுதான். போட்டு ஏன்னா அந்த இடம் க்ளீனாக இருந்தால் வராதுன்னு போட்டு மேலும் அந்த இடத்த நீங்கள் வெப்பமாக்கிக்கிட்டே தான் இருக்கீங்க. அதனாலேயே புண்ணாகவும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஏன் அந்த இடத்துல ஒரு வித எரிச்சல், ஒரு சிலருக்குலாம் வீங்கும், இன்னும் அரிப்பெல்லாம் இருக்கும். நம்ம உடம்பு எப்போவுமே ஒரு அல்கலைன் தன்மையில் தான் இருக்கணும். ஆனால் நம்மளுடைய அந்த வெஜினல் பகுதி கொஞ்சம் அசிடிக்காக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம். ஏன்னா அந்த இடத்துல அசிடிக்காக இருந்ததுன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஈஸியாக உள்ளேயும், அதாவது சூடு தன்மை, அசிடிக்குனா சூடாக இருந்தால் மட்டும்தான், சூடுன்றதை விட கொஞ்சம் கதகதப்பு. ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு அடுத்த உயிர் உருவாகிற இடமும் அதுதான். ப்ளஸ் இது இல்லாமல் வேறு கிருமிகள் உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்த தன்னைத்தானே புதுப்பிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு அசிடிட்டி தன்மை இருக்கும். ஆனால் அந்த pH வந்து 7க்கு மேலே போகும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல அரிப்பு, இச்சிங் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 3.8லேருந்து 4.5 வரைக்கும் அந்த pH வந்து ஓகேவாக இருந்தால் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் தெரியாது, நார்மலாக கடந்து போயிடலாம். ஆனால் அதை தாண்டி அதிகமாக போகும்பொழுது
நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு வித இச்சிங் அரிப்பு அளவுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அதை சமன்படுத்தணும் அப்படின்னா கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. சின்ன பசங்களாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழைய கஞ்சி கொடுங்க. இந்த குழந்தைக்கு கொடுக்கலாமான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த குழந்தை வேணாலும் யார் வேணாலும் பழைய இது குடிக்கலாம், பழைய இது மோர். ஏன்னா இப்போ வந்து நல்லாவே வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இனிமேல் இன்னும் நிறைய பேர் அந்த கிட்னி இன்னும் ஓவராக ஹீட் ஆகிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் போகிற இடத்துல அப்படியே அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். யூரின் போயிட்டு வந்துட்டாவே போதும் எனக்கு உப்பு பூத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த உப்பு தேங்கி தேங்கி இருந்து உங்களுக்கு அப்படியே அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீர் ஆகாரம் இனி நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும். மெயினாக பழையது, அந்த மோர், இந்த பாதாம் பிசி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இல்லாமல் நிறைய பழங்கள், இந்த தர்பூசணி இதெல்லாம் இந்த சீசன்லேயே நிறையா வரும். இந்த கரும்பு ஜூஸு ஐஸ் போடாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் நிறைய, லெமன் ஜூஸு, நன்னாரி சர்பத்து, நீங்கள் நார்மலாக தண்ணி குடிக்கும்போது அதில் வெட்டி வேறு போட்டு வச்சுட்டு குடிக்கலாம். இந்த தேங்காய், கஞ்சி வகைகள், நான்வெஜ்ஜில் மீன் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் நல்லாவே ஒமேகா ஃபேட்டி ஆசிட்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ தாராளமாக மீன் எடுத்துக்கலாம். நார் சத்து உணவுகள் எடுத்தாவே நீங்கள் அந்த வெள்ளைப்படுதுலேருந்து வெளியேறலாம். இது இல்லாமல் எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இருந்து அந்த இடம் ரொம்ப புண்ணாக இருக்குது, இதை நம்ம எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் வாஷ் பண்ணும்போது வெறும் நார்மல் வாட்டரில் கல் உப்பு போட்டுருங்க. அந்த உப்பு ரொம்ப கல் உப்பு போடக்கூடாது, சும்மா கொஞ்சமாக அந்த உப்பு தண்ணியில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி வெதுன்னு இருக்கணும். அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு வேளை ரொம்ப புண்ணாக இருந்ததுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கற்றாழை நல்லா ஒரு பீஸ் நல்லா எடுத்து நல்லா தோலெல்லாம் எடுத்துருங்க. தோலை நல்லா சீவிட்டு மஞ்சளாக ஒரு திரவம் இருக்கும், நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். ஒன்றுத்துக்கு ஒரு 10 தடவை நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை, அந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் அதை உங்களுடைய பேண்டீஸில் வச்சு போட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ரொம்ப வீக்கமாக இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஓரளவுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, லைட்டாக தான் வீக்கம் இருக்குது அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வச்சுருங்களேன். படிப்படியாக சூப்பராக மாறிடும். அதற்கப்புறம் நீங்கள் நீர் அந்த உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே வரலாம். ரொம்ப முக்கியமானது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னாவே கம்பல்சரி காலையில் அவங்க வெறும் வயிற்றில் ஒரு வாரம் இந்த நான் சொல்கிற ஜூஸை எடுத்துக்கணும். அதாவது இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா நசுக்கி சாறு எடுத்துருங்க. அந்த இஞ்சி சாறில் கொஞ்சமாக அப்படியே பச்சையாக தான் எடுக்க போகிறீங்க. இந்த அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்து நல்லா நசுக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்திங்கன்னா ஜூஸ் வந்துடும். அதில் கருப்பட்டி, பனை வெல்லம் நல்லா கலந்துட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கும். அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். தினமுமே இது எடுக்கும்போது உடம்புல இருக்க பித்தமும் தனிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதற்கப்புறம் இப்போ நான் சொன்ன வாழ்க்கை முறையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்லேருந்து சின்ன பசங்க சூப்பராக வெளியேறிடலாம். அதே மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைங்க 10-12 வயசுலயே ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க, அதாவது பூ பெய்திடுறாங்க. அந்த மாதிரியான நேரங்கள்ல அதை எப்படி சமாளிக்கிறது? எதனால பெண் குழந்தைகள் இவ்வளவு சீக்கிரமா வயதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற காரணங்களை சொல்ல முடியுமா? ஆமாம், இப்போ வந்து எல்லாருமே ஈவன் 5வது படிக்கிற பசங்க எல்லாமே வயசுக்கு வந்துடுறாங்க. கேள்விப்படுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4வது தான் படிக்கிற 4th ஸ்டாண்டர்ட், அவளும் வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒன்லி வந்து நம்ம இப்போ எல்லாருமே பிராய்லர் கோழி நிறையா சாப்பிட்றோம் அதனால தான் அப்படின்றாங்க. அது ஒரு காரணமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது இந்த பேக்கெட்டில் அடைப்பட்ட அந்த உப்பு கலந்த உணவு. அது எல்லா எந்த பிராண்ட்லாம் சொல்ல மாட்டேன், எல்லா பிராண்டுமே நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமானது இந்த மேகி, நூடுல்ஸு இதெல்லாமே கட் பண்ணுங்கள். என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பேக்கெட் செஞ்சு கொடுக்கலாம். பட் இப்போ எல்லா பசங்களுமே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களே இப்போ ரெடி பண்ணிக்கிறாங்க. நீங்கள் செய்யலாம், நாங்களே ரெடி பண்ணிக்கிறோன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த உணவுகளை கம்பல்சரி இந்த பேக்கெட் உணவு, இந்த மாதிரி நூடுல்ஸு, ஜீரணிக்காத உணவுகளை கலந்த உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது அவங்களுடைய மண்ணீரல் பயங்கரமாக பலவீனமாக ஆரம்பிச்சிருது. அதனால் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக சூடாகவும் செஞ்சிருது. இதனால் அந்த குழந்தைங்கள் சீக்கிரமாகவே வயசுக்கு வந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வயசுக்கு வரும்போது அதை என்னென்னே தெரியாத வயசுலேயே வந்து அதனால் அவங்க மன உளைச்சலுக்கே அந்த குழந்தைங்க வந்து ஆளாகிறாங்க. நம் உடலே நல்ல மருத்துவர். நம்ம உடல் பேசக்கூடிய மொழியை ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம உடல் பேசக்கூடிய மொழியை வச்சு ஈஸியா நம்ம பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற எங்களோட சந்தேகத்துக்கு ரொம்பவே அருமையா விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.